ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது நண்பா. இன்றைக்கி வியாழக்கிழமை 11/1/2024 கர்னியா ப்ளஸ் KN 504க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. வியாழன் டு வியாழனுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியில் இருக்கிற லாஸ்ட் 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போல். போன வாரம் வியாழக்கிழமை வந்து நம்மளுக்கு ABC போலில் வந்து 873 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 107,873. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ABC போலில் 223. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 828. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் கர்னியா ப்ளஸோட ரிசல்ட் ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வியாழக்கிழமை கர்னியா ப்ளஸ்ங்கிற பேரில் வந்திருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கான எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5Dயோட இந்த சீரியல்ஸை வந்து ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்கிது ஒரே ஒரு நம்பரில். அதை தான் இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்தலாம் நண்பா. இங்கே நான் வந்து இந்த 870லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 528. இதில் நம்ம எடுக்க போகிறது நம்மளுடைய 5Dங்கிறதுனால இதில் 5Dயில் இருக்கிறது 2 நண்பா. ஸோ இந்த 2ஓட இந்த 4 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 + 4 = 6. ஸோ இந்த 6 தான் நண்பா நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 870க்கு அப்புறம் 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 870க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 666 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6, 6 and 6. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதை விட இந்த இடத்துல நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. ஒரே ஒரு நம்பரில் நம்ம வந்து போர்டை வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது நண்பா. அதை தான் நம்ம இந்த ட்ராவில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை கர்னியா ப்ளஸ் ரிசல்ட்டை எடுத்து பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. மெத்தட் என்னவோ அதை அப்படியே நம்ம வீடியோவில் போட்டுருவோம். இப்போ நம்ம 666க்கு பார்க்கலாம் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 526. இதில் நம்மளுக்கு எடுக்க போகிறது வந்து 2. ஏன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து 5Dயில் 2 தான் இருக்குது. இதோட நம்ம 6 கூட்ட போகிறோம். போன ட்ரா நம்ம 4 கூட்டணும். இந்த ட்ரா நம்ம 6 கூட்ட போகிறோம். அப்போ 2 + 6 = 8. ஸோ இந்த 8 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 666க்கு அப்புறம் நம்மளுக்கு 8 கிடச்சிருக்கு. இப்போது இந்த 666க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 828 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. சிங்கிள் நம்பரில் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பா. இப்போ நம்ம 828க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது 828க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 953. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 5. இதுதான் நம்மளுடைய 5D. ஸோ இதோட நம்ம கூட்ட போகிறது வந்து 8. அப்போது 5 + 8 = 3. 3 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 828க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 3 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 828க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 223 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ABC, இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து AC. இப்போ நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. ஒரே ஒரு நம்பரை வச்சு கெஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 2468ங்கிற இந்த ஃபார்மெட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நண்பா. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 223க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 223 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 919. இதில் நம்ம எடுக்க போகிறது 1 நண்பா. இதுதான் நம்மளுக்கு 5Dயில் இருக்குது. இதோட நம்ம கூட்ட போகிறது 2. அப்போது 1 + 2 = 3. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு 3 தான் நண்பா கிடைக்கிது. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு 3 தான் கிடச்சிருந்துருக்கு. இந்த ட்ராலையும் நம்மளுக்கு 3 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 3 மட்டும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டாக. இந்த 2 to 3க்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 873 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3.
ஸோ மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மறுபடியும் சி. ஸோ இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 2 ட்ரா பெயர், 2 ட்ரா நம்மளுக்கு வந்து டச்சுன்னு வந்திருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 873 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதெல்லாம் தான் நம்ம வந்து சி போர்டை எடுக்க போகிறோம்பா. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தாச்சு. ஒருவேளை டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 873க்கு பார்த்தலாம் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 107. இதில் நம்ம எடுக்க போகிறது 0. இந்த ட்ராவை நம்மளுக்கு வந்து நம்மளுடைய 5Dயில் இருக்கிறது 0 மட்டும் தான் இருக்குது. இதோட நம்ம பழையபடி மறுபடியும் நம்ம 4 கூட்ட போகிறோம். அப்போ 0 + 4 = 4. 0வோட எதை கூட்டினாலும் நம்மளுக்கு அந்த நம்பர் தான் வரும். அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ மெத்தட் படி நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஒரே ஒரு நம்பரை வச்சு கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட இந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது நண்பா. கெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் நீங்கள் ஜாயின் பட்டன்லாம் கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க. கட்டாயம் கிடையாது. வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ இதை நம்ம கீழே எடுத்து எழுதலாம் நண்பா. சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏன்னா நம்ம சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. ஏன்னா நம்ம ஒரே ஒரு போர்டு தான் கெஸ் பண்ணுறோம். மிச்சம் இருக்க 2 போர்டு இருக்குது, ஏயும் பியும் இருக்குது. அதனால தான் நம்ம ஆல் போர்டு பொறுத்துறது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த நம்பர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. ஒருவேளை நம்மளுக்கு இந்த 4 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஒருவேளை பெய்ட்ஸ் வரதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பருங்கிறதுனால 444க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஒருவேளை 444 நம்மளுக்கு கிடைக்கலன்னா 1454 சான்சஸ் இருக்குது. இது நம்மளுக்கு டபுள், இது 2 நம்மளுக்கு சிங்கிள். ஸோ நான் 4 வச்சு எடுத்திருக்கேன். இந்த ட்ராவில் 4 தான் நான் வந்து நம்மளுக்கான டச் நம்பராக எடுத்திருக்கேன். ஸோ மெத்தட் படி தான் எடுத்திருக்கேன், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. ஸோ டபுள் போராக இருக்கணும். அப்படி இல்லைட்டோன்னா நம்மளுக்கு 14 அல்லது 54 வரதுக்கு சான்சஸ் இருக்குது பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சிங்கிள் நம்பர் வச்சு இந்த ட்ராவை கெஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்குதுன்னு. இன்றைக்கி வியாழக்கிழமை 11/1/2024 கருண்யா ப்ளஸ் கேஎன் 504க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.